இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் எடுத்ததுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே இட்லி தோசை வேணும், அதனால் மாவு அரைச்சி வச்சாச்சு. மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுக்கு பேர் நான் ஃப்ரிட்ஜ் அஞ்சரைப்பட்டின்னு வச்சுருக்கேங்க. குட்டி குட்டியாக பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு ஒரே இதில் போட்டு வச்சிடலாம். அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணனா இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தான் அரைக்க போகிறோம். பொடியெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் ஒரு கப்பு கருவேப்பிலையை நல்லா இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததுக்கு இதுக்கு தேவையான அளவு வரமிளகாய், உங்கள் வீட்டு மிளகாய் எவ்வளோ காரம் இருக்குமோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பருப்பு வகைகள், 1 கப்பு உளுத்தம்பருப்பு, அடுத்து இதனோட 1 ஸ்பூன் ஜீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வச்சுருங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து இதனோட ஆற வச்சுருங்க. வறுத்தது எல்லாத்தையுமே ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.